ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம ஈஸியான முறையில் சுரக்காய் கூட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் கடாயை வச்சுட்டேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகினதும் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 5 பல் பூண்டு இந்த மாதிரி நச்சு வச்சுருக்கேன், இதையும் போட்டுறேன். பூண்டு நல்லா இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிட்டுருக்கு. இதுக்கு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி வெட்டியிருக்கேன், இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது ஆனியன் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம ஒரு சின்ன சைஸு சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுடுறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நல்லா மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம், அதை இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஊற வச்ச கடலைப்பருப்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு இது அவிச்சு போடணும்னு இல்லை, நல்லா ஊற வச்சு போட்டாலே கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி இதை வேக வைக்கணும். இதுக்கு கொஞ்சமான தண்ணி போதுங்க, ஏன்னா சுரக்காயிலே தண்ணி வரும். ஸோ அதனால் இது கொஞ்சம் தண்ணி போதும். இது வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவி சாப்பிட வேண்டியதுதான். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியான முறையில் எப்படி சுரக்காய் கூட்டு செய்கிறதுன்னு பார்த்துலாம். இனி இது அவ்வளோதான். இது கூட தேங்காய் மட்டும் நம்ம ஆட் பண்ணி இறக்கிட்டா சுரக்காய் கூட்டு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.